நான் உங்கள் ஆட்டுக்கேசன் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கோட 2வது மாநாடு நடந்துச்சு மதுரையில். இது யாருமே இப்போ வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு முன் வந்து குப்பை போடுறதுல சில ஆளுங்க அந்த மாநாட்டில் நடந்த குப்பைகள் எல்லாம் கவர்மெண்ட்ல எடுங்கன்னு சொல்லாம, ஏன்னா கவர்மெண்ட்ல எடுங்கன்னா அவங்க சேர் போட விடாம தடுத்தாங்க. ஏன்னா கூட்டத்தை காமிச்சிருவாங்க. அதனால இவங்க வந்து விஜயோட ரசிகர்கள் காசு எனக்கு வேணாம். ஆக்சுவலி இன்னொன்று, விஜயோட அந்த 2வது மாநாடு நடக்கிற இடத்துல அந்த கொடிக்கம்பம் விழுந்து ஒரு கார் போயிடுச்சு, கார் மேல விழுந்து. அதை அதை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க ஒரு கொடிக்கம்பு கூட நட முடியலன்னா அப்படின்னு சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்க கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், ரோடு போடுறீங்க, ரோட்ல ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது மாதிரிதான் அந்த 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 இன்சிடென்ட்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால் ரோடு போட முடியுங்க, தங்கத்திலே போட்டாலும் எக்காரணத்தை கொண்டு ஆக்சிடென்ட் ஆகாது எழுதி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுங்க. எழுதி கொடுக்க முடியாதுல்ல. அதான் சொல்றேன். உடனே சொல்றாங்க ஒரு கொடிக்கம்ப கூட நட முடியல அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த கட்சி இந்த கட்சி சொல்லுங்க, நிறைய கட்சிங்க ஒரு கொடிக்க நம்ம பேர் சொல்ல விரும்பல, ஒரு ரொம்ப பெரிய ஆளு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடிக்கம்ப கூட நட முடியல, இவங்களாம் என்ன ஆட்சி நடத்துறாங்க அப்படின்றாங்களே. இதே நீங்கெல்லாம் இப்ப நடக்கிற ஆட்சியாகட்டும், எந்த ஆட்சியாகட்டும், ஆட்சிக்காரங்கள்ட்ட கேக்குறீங்களா? சார் நீங்க தங்கத்துல வேணாலும் போடுங்க, இல்ல எதிர வேணாலும் போடுங்க, ரோடு மண் ரோடா இருக்கட்டும், இல்ல தங்கத்திலே கூட போடுங்க, காசு வேணாங்கள, ஆனால் எக்காரணத்தை கொண்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லு. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தப்பு உங்களுது, நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. ஆக்சிடென்ட் தெரியாம இருக்கிறதா, தெரிஞ்சு யாரும் பண்றது இல்லைங்க. ஆக்சிடென்ட் தான் அந்த கொடிக்கமா விழுந்துருச்சு. அதனால வந்து யாருக்கும் சேதம் இல்லை. அந்த சேதமான காருக்கும் அந்த தமிழர் வெற்றி கழகத்தோட தொண்டர், நீங்க என் கேரேஜ்க்கு எடுத்துட்டு வாங்க, நான் என் கேரேஜ்ல ஃபுல்லாவே இன்னோவா தான் ரெடி பண்றேன், ₹1 கூட காசு வாங்கினா எல்லாரும் கேட்கறாங்க விஜய் கொடுப்பாருன்னு. ஆக்சுவலி விஜய் முன் வந்து நான் உனக்கு புது காரை வாங்கி தரேன்னு சொல்லி நியூஸ்ல வந்துச்சு. ஆக்சுவலி இந்த தொண்டர் வந்து முன் வந்து என் கேரேஜ்ல ஃபுல்லாவே இன்னோவா தான் ரெடி பண்றேன், ₹1 கூட காசு வாங்கும்போது உங்க காரை எப்படி இருந்துச்சோ அதை விட சூப்பரா பண்ணி தரேன், ஃபுல் ரெடி பண்ணி தரேன், ₹1 கூட காசு வாங்க மாட்டாரு. என்னன்னா இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க. ஒரு தலைவனை மதிச்சு இத்தனை தொண்டர்கள் ஹெல்ப் பண்றாங்கன்னா இது பாருங்க. இந்த இதுல அது கூட போறாங்க, கேரேஜ் வச்சிருக்காங்க, செய்யறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநாட்டுல அந்த மாநாடு முடிஞ்ச உடனே குப்பைங்க இருக்கும். யூஸ்வலா வந்து மாநகராட்சி தான் கிளீன் பண்ணுவாங்க. இவங்களே முன் வந்து கிளீன் பண்ணிருக்காங்க. யாராவது தொண்டர்களே நாங்க வந்து கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லி மொத்த குப்பையும் கிளீன் பண்ணிருக்காங்க. அதை போட்டோ அப்லோட் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்த ஆட்சிக்கு வந்தா எக்காரணத்தை கொண்டு மோசம் ஆகாத ஒரு நம்பிக்கை. ஏன்னு பாத்தீங்கன்னா தொண்டர்களே தூக்கி தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்கிறவங்க யாருமே அக்கில ஓட்டு மாத்து கட்சி வேணுங்க. எப்பதாலும் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சின்னு மாத்தி மாத்தி போட்டு 2 கட்சி தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. மாத்து கட்சியா அட்லீஸ்ட் விஜயகாந்த் கட்சி, இதுனா டிஎம்டிகே, நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம், இது மாதிரி பிஜேபி, இது மாதிரி ஒரு வேற்று கட்சி ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. நான் இந்த கட்சின்னு சொல்லுங்க, வேற்று கட்சியா மாத்து கட்சியா, இந்த 2 கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு போட்டு ஜெயிக்க வச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு கொடுத்தது போதும். நான் என்ன சொல்றேன், நான் கொடுக்காதீங்க சொல்ல, கொடுத்தது போதும், ஏமாறது போதும். புது ஆளுங்களுக்கு ஒரு ஆளுக்கு போட்டு போட்டு ஜெயிக்க வச்சு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தெரியும் அவங்க எப்படின்னு. அதனால வந்து